தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சரை வெற்றி பெற வைத்தார் உதயநிதி. அமைச்சரை வெற்றி பெற வைத்தார் உதயநிதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு மிக குறைவாக 800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. வன்னியரசு தற்போது அமைச்சராக உள்ளார். இன்று சட்டசபையில் பேசும்பொழுது தனது வெற்றியை விட வன்னியரசு வெற்றிதான் முக்கியம் என்று கருதி எனக்காக திண்டிவனம் தொகுதியில் அயராது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு என்னை வெற்றி பெற வைத்தவர் உதயநிதி என்று கூறியுள்ளார். தன்னை வெற்றி பெற வைத்தது உதயநிதி தான் என்று கூறியுள்ளார். உண்மைதான். திமுக ஆதரவில் தான் வன்னியரசு வெற்றி பெற்றுள்ளார். அதுவும் வன்னியர்கள் அதிகமாக உள்ள வன்னியர் கோட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் வன்னியரசு வெற்றி பெற்றுள்ளார். திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளார். திமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக தோல்வி அடைந்திருப்பார். வன்னியரசை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உதயநிதி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு நன்றி மறந்து விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் உள்ளது. திமுகவை வந்து பார் என்று கூறுகிறது. திமுக மீது குற்றச்சாட்டுகள் கூறி வருகிறது. ஆனால் வன்னியரசு வெற்றி பெற்றதற்கு காரணமே திமுக தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் வன்னியரசை தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டது. ஆனால் நூலிலையில் வன்னியரசு வெற்றி பெற்றார். வன்னியரசை வெற்றி பெற வைத்தது உதயநிதி என்பதை வன்னியரசே ஒப்புக்கொண்டார்.